வணக்கம். திரையரங்கம். லோகா சாப்டர் 1 சந்திரா. இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தை தயாரித்திருப்பவர் பிரபல நடிகரான துல்கர் சல்மான். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் டொமினிக் அருண். இது ஒரு சூப்பர் ஹீரோ திரைப்படம். இந்த திரைப்படம் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சூப்பர் ஹீரோவாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அருமையான கதாநாயகியாக இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பவர் சந்திரா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கல்யாணி பிரியதர்ஷன் என்ற மிகச்சிறந்த நடிகை. முழுக்க கல்யாணி பிரியதர்ஷனை மைய கதாபாத்திரமாக வைத்து இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அநீதிகளுக்கு எதிராக, அக்கிரம செயல்களுக்கு எதிராக சந்திரா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கல்யாணி பிரியதர்ஷன் எந்த அளவிற்கு ஆவேசமாக செயல்படுகிறார் என்பதை சில காட்சிகளின் மூலம் ஆரம்பத்தில் காட்டியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அவர் பணி நிமித்தமாக பெங்களூரு நகரத்திற்கு வருகிறார். அவர் தங்கியிருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் வேறொரு ஃப்ளாட்டில் 3 இளைஞர்கள் தங்கி இருக்கிறார்கள். அந்த 3 இளைஞர்களுடைய பெயர்கள் சன்னி, வேணு, நைஜில். சன்னி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அருமையான நடிகரான நஸ்லன். இவர் பிரேமலு என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தவர். வேணு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் சந்துரு சலீம்குமார். இவர் பிரபல மலையாள நகைச்சுவை நடிகரான சலீம்குமாரின் மகன். நைஜில் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அருண் குரியன். இந்த 3 இளைஞர்களுக்கும் சந்திரா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கல்யாணி பிரியதர்ஷன் அறிமுகம் ஆகிறார். இரவு நேரத்தில் ஒரு கஃபேயில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சந்திராவின் பல நடவடிக்கைகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறான், அதிர்ச்சியும் அடைகிறான் சன்னி. இரவு நேரத்தில் பல இடங்களுக்கும் சிறிதும் அச்சமின்றி செல்வதையும் அவள் செய்யக்கூடிய பல நடவடிக்கைகளையும் பார்த்து சந்திரா கதாபாத்திரத்தின் மீது ஒரு வகையான சந்தேகம் சன்னி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நேஸ்லனுக்கு உண்டாகிறது. அதைத் தொடர்ந்து சந்திரா செல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அவளுக்கே தெரியாமல் அவளை பின்பற்றி அவன் செல்கிறான். அப்படி செல்லக்கூடிய தருணங்களில் பல அச்சத்தை அளிக்கக்கூடிய சம்பவங்களை அவன் நேரடியாக பார்க்கிறான். சந்திரா சிங்கமென செயல்படும் காட்சிகளை பார்க்கும்போது சந்திரா சாதாரண ஒரு இளம்பெண் அல்ல, அபாரமான திறமைகள் பலவற்றை கொண்டிருக்கக்கூடிய இளம்பெண் அவள் உண்மையிலேயே யார் என்பதை மனதிற்குள் கேள்வியாக கேட்டுக்கொண்டு அதை பற்றிய சிந்தனையிலேயே எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறான் சன்னி. ஒரு குறிப்பிட்ட சம்பவம் காரணமாக இந்த 3 இளைஞர்களும் வசித்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டிற்குள் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் நுழைய வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து சேரக்கூடிய சந்திராவிற்கும் அதனால் பல தொல்லைகள் உண்டாகின்றன. அவளை பார்த்து அந்த பகுதியில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றக்கூடிய நாச்சியப்ப கவுடா மனதிற்கு தோன்றிய கேள்விகளை எல்லாம் கேட்கிறான். அந்த காவல்துறை அதிகாரியான நாச்சியப்ப கவுடா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் நம்முடைய நடன இயக்குனரான சாண்டி. கொடூர குணம் கொண்ட காவல்துறை அதிகாரியான சாண்டியால் அந்த இளைஞர்களுக்கும் சந்திராவிற்கும் பல தொல்லைகள் உண்டாகின்றன. அப்போது சந்திரா எந்த அளவிற்கு ஆவேசமாக நாச்சியப்ப கவுடாவிற்கு எதிராக செயல்படுகிறார் என்பதை பார்க்கும்போது நமக்கு நம்மை மறந்து கை தட்ட தோன்றுகிறது. படத்தினுடைய மையப்பகுதியில் டேனியல் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பிரபல மலையாள நடிகரான விஜயராகவன் ஒரு புராதனமான கதையை தன்னுடைய பேத்தியிடம் கூறுகிறார். அந்த புராதனமான கதையில் ஒரு மலைவாழ் இனத்தைச் சேர்ந்த சிறுமி காட்டப்படுகிறாள். அந்த சிறுமியின் பெயர் நீலி. தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த அவளுடைய பெற்றோர்கள்
கொல்லப்படுகிறார்கள். தந்தையும் தாயும் இறப்பதை கண்களுக்கு முன்னால் பார்க்கக்கூடிய அந்த நீலிக்கு அபாரமான சக்தி கடவுளின் மூலம் அப்போது கிடைக்கிறது. அப்படி நினைத்து பார்க்க முடியாத அபார சக்தியை பெற்ற நீலி தன்னுடைய பெற்றோரின் மரணத்திற்கு காரணமான அனைவரையும் யாரும் நினைத்து பார்க்காத அளவிற்கு எப்படி தீர்த்து கட்டுகிறாள் என்பதை காட்சியாக காட்டுகிறார்கள். சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் என்று எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரா அவள்தான் அந்த நீலி. நீலி என்ற யக்ஷி கேரளத்தின் புராதனமான கதைகளில் வரக்கூடிய கல்லியாங்காட்டு நீலி என்ற கதாபாத்திரம்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரா. அட்டூழியங்களுக்கு எதிராக ஆர்ப்பரித்து அப்படிப்பட்ட அயோக்கிய செயல்களை செய்யக்கூடியவர்களை தீர்த்து கட்டிய சிறுமியான நீலி இப்போது இளம்பெண் சந்திராவாக இருக்கும்போது அயோக்கியத்தனங்களை எப்படி பார்த்து கொண்டிருப்பாள்? கல்யாணி பிரியதர்ஷன் படம் முழுக்க இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் செய்கிறார். சந்திராவின் ஆவேச குணத்தால் எந்த அளவிற்கு கொடூரமான தண்டனை காவல்துறையில் பணியாற்றக்கூடிய நாச்சியப்ப கவுடா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சாண்டிக்கு கிடைக்கிறது என்பதை பார்க்கும்போது அந்த தண்டனை அந்த கதாபாத்திரத்திற்கு அவசியம் கொடுக்கப்பட வேண்டியதுதான் என்று படத்தை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவருமே நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த காட்சிகள் நமக்கு முன்னால் காட்டப்படுகின்றன. மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய பல மனிதர்களையும் சிறிதும் இரக்கமே இன்றி சந்திரா படம் முழுக்க தீர்த்து கட்டுகிறாள். இரவு வேளைகளில் பயணித்து அனைவரையும் கொன்று தீர்க்கக்கூடிய காட்சிகள் இந்த திரைப்படத்தில் மிகவும் அருமையாக படமாக்கப்பட்டிருக்கின்றன. சந்திரா கதாபாத்திரத்தில் மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார் கல்யாணி பிரியதர்ஷன். இந்த கதாபாத்திரத்திற்கு கல்யாணியை தவிர வேறு எந்த நடிகையும் இந்த அளவிற்கு பொருத்தமாக இருந்திருப்பார்களா என்பது சந்தேகம்தான். தன்னுடைய அழகான தோற்றத்தாலும் ஆரவாரம் இல்லாத சிறப்பான நடிப்பாலும் நம்முடைய உள்ளங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறார் கல்யாணி பிரியதர்ஷன் என்பதுதான் உண்மை. சன்னி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நேஷ்னல் அந்த கதாபாத்திரத்திற்கு அருமையாக சிறப்பு உண்டாக்கி இருக்கிறார். சன்னியின் தோழியாக சில காட்சிகள் மட்டுமே அண்ணா பென் வருகிறார். டொவினோ தோமஸ் ஒரு குறிப்பிட்ட சூழலில் இந்த திரைப்படத்தில் கேமியோ அப்பியரன்ஸ் என்று வருகிறார். அவர் வரக்கூடிய அந்த காட்சியை மக்கள் விரும்பி ரசித்து பார்த்தனர். மூத்தோன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய மம்மூட்டியின் தோற்றம் இந்த திரைப்படத்தில் காட்டப்படவில்லை. அதற்கு பதிலாக ஒரு காட்சியில் அவருடைய குரல் மட்டும் நமக்கு கேட்கிறது. நாச்சியப்ப கவுடா கதாபாத்திரத்தில் சாண்டி மிகவும் அருமையாக நடித்து அந்த வில்லன் கதாபாத்திரத்திற்கு சிறப்பை உண்டாக்கி இருக்கிறார். ஒரே ஒரு காட்சியில் கௌரவ கதாபாத்திரத்தில் சௌபின் சாகிர் வருகிறார். இந்த திரைப்படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் துல்கர் சல்மான் நமக்கு முன்னால் தோன்றி ஒரு சண்டை காட்சி இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. படத்தின் உச்சக்கட்ட காட்சியில் அனைத்து அயோக்கியர்களையும் தீர்த்து கட்டிவிட்டு எந்த விதமான ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக சந்திரா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கல்யாணி பிரியதர்ஷன் நின்று கொண்டிருக்க கவித்துவத்தன்மையுடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. நிமிஷ் ரவி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர் சாமன் சேக்கோ. ஜாக்ஸ் பிஜாய் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். பேங் பேன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கலை இயக்குனர். இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கக்கூடிய டொமினிக் அருண் தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையையும் எழுதியிருக்கிறார். இந்த திரைப்படத்தை அவர் மிகவும் சிறப்பாக இயக்கி இருக்கிறார். அதற்காகவே இந்த திரைப்படத்தை ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம்.